सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 10/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். சுயமரியாதையில் இருப்பதன் மூலம் பாலனை. பாபாவின் கட்டளைகள். சொமானம் சுயமரியாதை மற்றும் கட்டளை இரண்டிலும் இருந்து கொண்டும் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் தைரியம் நிறைந்தவர் என்று தன்னை நினைக்கிறீர்களா? சொமானத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் கூடவே கட்டளைப்படியும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களில் சரியாக இருக்கிறேன் என்று தன்னை நினைக்கிறீர்களா? ஒருவேளை சொமானத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் கட்டளைப்படி நடப்பதிலும் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுகிறது. எனவே இரண்டு விஷயங்களில் தன்னைத்தானே யதார்த்த ரூபத்தில் நிலைத்திருக்க செய்து எப்பொழுதும் அந்த மாதிரி நிலையை உருவாக்க வேண்டும். தற்சமயத்தில் புருஷோத்தம சங்கமயுகத்தின் பிராமணர்கள் உங்களுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த சொமானம் என்னவாக இருக்கிறதோ அதில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு உயர்ந்த சொமானத்தில் நிலைத்திருப்பதினால் விதவிதமான தேக அபிமானம் தானாகவே மற்றும் சுலபமாகவே முடிவடைந்து விடுகிறது. சில நேரம் சேவை செய்து கொண்டே மற்றும் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே மிகச் சிறிய ஒரு வார்த்தையின் தவறை செய்து விடுகிறார்கள். அதன் மூலமாகத்தான் பின்பு அனைத்து தவறுகளும் ஏற்பட்டு விடுகின்றன. அனைத்து தவறுகளின் விதை ஒரு வார்த்தையின் பலகீனமாகும். அந்த வார்த்தை எது? சொமானத்திலிருந்து ஸ்வ என்ற வார்த்தையை அகற்றி விடுகிறார்கள். ஸ்வமானத்தை மறந்து விடுகிறார்கள். மானில் அதாவது கௌரவத்தில் வருவதினால் ஃபர்மானை கட்டளையை மறந்து விடுகிறார்கள். கட்டளை என்னவாக இருக்கிறது? சொமானத்தில் நிலைத்திருங்கள். அப்படியானால் மானில் கௌரவத்தில் வருவதினால் கட்டளை முடிவடைந்து விட்டது இல்லையா? இந்த ஒரு வார்த்தையின் தவறு ஏற்படுவதினால் அநேக தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது. பின்பு கௌரவத்தில் வந்து பேசுவது, நடந்து கொள்வது, செய்வது அனைத்தும் மாறிவிடுகிறது. ஒரு வார்த்தை மட்டும் துண்டிக்கப்படுவதினால் உண்மையான நிலை என்னவாக இருக்கிறதோ அதிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த மாதிரி நிலையில் வரும் காரணத்தினால் என்ன முயற்சி மற்றும் சேவை செய்கிறார்களோ அதனுடைய ரிசல்ட்டாக அதிக உழைப்பு செய்திருந்தும் பிரத்யக்ஷ பலன் குறைவாக கிடைக்கிறது என்பதுதான் வெளியாகிறது. வெற்றி மூர்த்தியாக ஆக விரும்புவது ஆக முடியாமல் ஆகிவிடுகிறது மற்றும் வெற்றி மூர்த்தியாக ஆகாத காரணத்தினால் மற்றும் வெற்றியை பிராப்தி செய்யாத காரணத்தினால் பின்பு அதனுடைய ரிசல்ட்டாக என்ன இருக்கிறது? கடுமையாக உழைக்கிறார்கள். எனவே கொஞ்ச காலத்தில் களைப்படைந்து விடுகிறார்கள். உற்சாகம் குறைந்து குறைந்து சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. மேலும் எங்கு சோம்பேறித்தனம் வந்து விடுகிறதோ அங்கு அதனுடைய மற்ற துணைவர்களும் சுலபமாகவே வந்து விடுகிறார்கள். சோம்பேறித்தனம் தன்னுடைய அனைத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்தே வருகிறது, தனியாக வருவதில்லை. எப்படி தந்தையும் தனியாக வருவதில்லை, தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்ந்தே பிரத்யக்ஷம் ஆகிறார். அதே போல் இந்த விகாரமும் தனியாக வருவதில்லை, துணைவர்களுடன் சேர்ந்தே வருகிறது. எனவே விகாரங்களின் பிரவேசம் ஆவதினால்
அநேக கட்டளையை மீறும் காரணத்தினால் நிலை என்னவாகிவிடுகிறது? ஏதாவது விஷயத்தின் ஆசை நிறைவேறாமல் இருந்து விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை துண்டிக்கப்பட்டதின் காரணத்தினால் தானும் திருப்தியாக இருப்பதில்லை, மற்றவர்களையும் திருப்திப்படுத்த முடிவதில்லை. எனவே எப்பொழுதாவது தன்னுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சி செய்கிறீர்கள் அல்லது சேவைக்காக ஏதாவது திட்டம் தீட்டி நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள் என்றால், திட்டம் தீட்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வரும் நேரத்திலும் முதலில் தன்னை சுவமானத்தின் நிலையில் நிலைத்திருக்க செய்து பின்பு ஏதாவது திட்டம் தீட்டுங்கள் மற்றும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நிலையை விட்டுவிட்டு திட்டம் போடாதீர்கள். ஒருவேளை நிலையை விட்டுட்டு திட்டம் தீட்டுகிறீர்கள் என்றால் என்னவாகி விடுகிறது? அதில் எந்த சக்தியும் இருப்பதில்லை. சக்தி இல்லாமல் அந்த திட்டத்தின் நடைமுறையில் என்ன பிரபாவம் இருக்கும்? சேவையோ அதிகமாக செய்கிறீர்கள், விஸ்தாரத்தையோ அதிகமாக செய்து விடுகிறீர்கள். ஆனால் விதை ரூப நிலையை விட்டு விடுகிறீர்கள். விஸ்தாரத்தில் செல்வதனால் சாரத்தை அகற்றி விடுகிறீர்கள். எனவே இப்பொழுது சாரத்தை அகற்றாதீர்கள். விஸ்தாரத்தை உள்ளடக்க வேண்டும் என்றால் சார சொரூபத்தை உருவாக்க தெரியாதா? அளவில் சென்று விடுகிறீர்கள், ஆனால் தன்னுடைய குவாலிட்டி தரம் வெளியாவதில்லை. தன்னுடைய மனநிலையிலும் எண்ணங்களின் குவாலிட்டி இருக்கிறது. எனவே சேவையின் ரிசல்ட்டில் கூட குவான்டிட்டி இருக்கிறது, அளவு இருக்கிறது, குவாலிட்டி இல்லை. முழு மர ரூப விஸ்தாரத்தில் ஒரு விதைதான் சக்திசாலியானதாக இருக்கிறது இல்லையா? குவான்டிட்டியின் அளவின் விதையில் ஒன்றாவது குவாலிட்டியானதாக தரம் நிறைந்ததாக இருக்கிறது என்றால் இந்த விஸ்தாரத்தில் விதை ரூபத்தின் சமநிலை இருக்கிறது என்று அப்படி இல்லை. தரமுள்ள சேவை செய்கிறீர்களா? விஸ்தாரத்தில் செல்வதனால் மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து செய்து தன்னுடைய நன்மையையோ மறந்து விடவில்லையே. எப்பொழுது மற்றவர்களுக்காக அதிக அட்டென்ஷன் கவனம் கொடுக்கிறீர்கள் என்றால் தனக்குள்ளே டென்ஷன் இருக்கிறதா இல்லையா என்று அதை பார்ப்பதில்லையா? முதலில் தன்னுடைய டென்ஷன் மேல் அட்டென்ஷன் கொடுங்கள். பின்பு உலகத்தின் அநேக விதமான டென்ஷன்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை அழிக்க முடியும். முதலில் தன்னைத்தானே பாருங்கள். முதலில் தன்னுடைய சேவை செய்தீர்கள் என்றால் மற்றவர்களின் சேவை தானாகவே நடந்துவிடுகிறது. தன்னுடைய சேவையை விட்டுட்டு மற்றவர்களின் சேவையில் ஈடுபட்டு விடுவதினால் நேரம் மற்றும் எண்ணத்தை அதிகமாக செலவழித்து விடுகிறீர்கள். இந்த காரணத்தினால் என்ன சேமிப்பாக வேண்டுமோ அதை செய்ய முடிவதில்லை. சேமிப்பாகாத காரணத்தினால் அந்த போதை, அந்த குஷி இருப்பதில்லை. இப்பொழுது சம்பாதித்தோம் மற்றும் இப்பொழுதே சாப்பிட்டுட்டோம் என்றால் அது அற்ப காலத்திற்கானதாக ஆகிவிடுகிறது. மற்றும் எது சேமிப்பாக இருக்கிறதோ அது எப்பொழுதும் உடன் இருக்கிறது. எனவே இப்பொழுது சேமிப்பு செய்வதையும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு ஜென்மத்திற்காக மட்டுமின்றி 21 ஜென்மங்களுக்காக சேமிக்க வேண்டும். ஒருவேளை இப்பொழுது சம்பாதித்தீர்கள் மற்றும் இப்பொழுதே சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் எதிர்காலத்தில் என்னவாக ஆவீர்கள்? இப்பொழுது சம்பாதித்தீர்கள் மற்றும் இப்பொழுதே அனைவருக்கும் கொடுத்தீர்கள் என்று அப்படி இருக்க வேண்டாம். சாப்பிட்ட பிறகு உள்ளடக்கவும், அதாவது சேமிக்கவும் வேண்டும். பின்பு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். சம்பாதித்தோம் மற்றும் மற்றவர்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்றால் தன்னுள் சக்தி இருப்பதில்லை. என்ன கிடைத்ததோ அதை அனைவருக்கும் கொடுத்து விட்டேன் என்ற குஷி மட்டும் இருக்கும். தானம் செய்வதின் குஷி இருக்கிறது, ஆனால் அதை தன்னுள் உள்ளடக்குவதின் சக்தி இருப்பதில்லை. குஷியின் கூடவே சக்தியும் வேண்டும். சக்தி இல்லாத காரணத்தினால் தடையற்றவராக இருக்க முடியாது.
தடைகளை கடந்து செல்ல முடிவதில்லை. தடைகள் முழு ஈடுபாட்டை குலைத்து விடுகிறது. எனவே உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். எங்கு தந்தையின் நினைவு மறந்து விடுகிறதோ அங்கு அவசியம் பாவம் நடக்கும். தந்தையின் நினைவு இருக்கிறது என்றால் பாவம் ஏற்பட முடியாது. எனவே வர்ணனையும் செய்யக்கூடாது. எப்பொழுது வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை தவிர வீணான ஏதாவது ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது என்று தந்தையின் கட்டளை இருக்கிறது என்றால் சுற்றுப்புற சூழ்நிலையை வர்ணனை செய்வதும் வீணானதாக ஆனதில்லையா? எங்கு வீணானது இருக்கிறதோ அங்கு சக்திசாலியான நினைவு இருப்பதில்லை. சக்திசாலியான நினைவிலிருந்து ஏதாவது வார்த்தை கூறினீர்கள் என்றால் வீணானவற்றை சொல்ல மாட்டீர்கள். ஞான ரத்தினங்களைத்தான் சொல்வீர்கள். அப்படி உள் உணர்வை வார்த்தைகளையும் சோதனை செய்யுங்கள். காரியம் செய்தாகிவிட்டது, வேதனையும் பட்டாகிவிட்டது, மன்னிப்பும் கேட்டுவிட்டோம், முடிவடைந்து விட்டது என்று சிலர் அந்த மாதிரியும் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. யார் எவ்வளவுதான் மன்னிப்பை கேட்டுக்கொண்டாலும் என்ன பாவகாரியம் மற்றும் வீணான காரியம் நடந்ததோ அதனுடைய கரை அழிவதில்லை. கரை ஏற்பட்டே விடுகிறது. பதிவேடு தெளிவாகவும் சுத்தமாகவும் இருப்பதில்லை. எனவே முடிந்துவிட்டது, மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று அந்த மாதிரியும் கூறக்கூடாது. இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க கூடாது. எண்ணத்தில், உள் உணர்வில், நினைவிலும் எந்த ஒரு பாவத்தின் எண்ணமும் வர வேண்டாம். இதுதான் நம்முடைய கடமை. இப்படிப்பட்டவரைத்தான் பிராமணன், அதாவது தூய்மையானவர் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை ஏதாவது தூய்மையற்ற உள்ளுணர்வு, நினைவு மற்றும் எண்ணம் இருக்கிறது என்றால் பிராமணத்தன்மையின் நிலையில் நிலைத்திருக்க முடியாது. சொல்லளவில் மட்டும் பிராமணன். எனவே ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். குஷியின் கூடவே சக்திகளையும் உடன் வைக்க வேண்டும். விசேஷங்களின் கூடவே ஒருவேளை ஒரு பலகீனம் ஏற்படுகிறது என்றாலும் ஒரு பலகீனம் அநேக விசேஷங்களை அழித்து விடுகிறது. எனவே தன்னுடைய விசேஷங்களை பிரத்யக்ஷம் செய்வதற்காக பலகீனங்களை அழித்து விடுங்கள். புரிந்ததா? சேவையின் இடையில் ஒருவேளை டிஸ்சர்வீஸ், சேவைக்கு குந்தகம் விளைவித்தல் நடந்துவிட்டது என்றால் டிஸ்சர்வீஸ் பிரத்யக்ஷமாகி விடுகிறது. எவ்வளவுதான் அமிர்தம் இருந்தாலும் விஷத்தின் ஒரு துளி படுவதினால் முழு அமிர்தமும் விஷமாகி விடுகிறது. எவ்வளவுதான் சேவை செய்தாலும் ஒரு சிறிய தவறு டிஸ்சர்வீஸ்க்கான காரணமாகி விடுகிறது. சேவையை முடிவடைய செய்து விடுகிறது. எனவே தன்மேல் மற்றும் தன் சேவையின் மேல் மிகுந்த கவனம் வையுங்கள். முதலில் செய்ய வேண்டும், பின்பு சொல்ல வேண்டும். சொல்வது சுலபமாக இருக்கிறது, ஆனால் செய்வதில் கடின உழைப்பு இருக்கிறது. உழைப்பின் பலன் நல்லதாக இருக்கிறது, வெறும் சொல்வதற்கான பலன் நன்றாக இருப்பதில்லை. எனவே முதலில் செய்யுங்கள், பின்பு கூறுங்கள், பின்பு பாருங்கள் எப்படிப்பட்ட தரமான சேவை நடக்கிறது என்று. தன்னுடைய தரத்தை பாருங்கள். புரிந்ததா? உள்ளுணர்வு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையை சக்திசாலியானதாக ஆக்குங்கள். பிராமணர்கள் நீங்கள் ஜென்மம் எடுத்திருப்பதே ஆவது மற்றும் ஆக்குவதற்காகவே அன்றி ஆவதற்காக மட்டும் அல்ல. படிப்பது படிப்பிப்பதற்காக இருக்கிறது. உலகத்திற்கு நன்மை செய்பவர்தான் இல்லையா? எப்படி தந்தை நன்மை செய்பவர், அவருடன் நீங்களும் உதவியாளராக இருக்கிறீர்கள். எனவே என்னுடைய உள்ளுணர்வோ சரியாகத்தான் இருக்கிறது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை செய்து விட்டது என்று இப்படியும் யோசிக்க கூடாது. ஒருவேளை உங்களுடைய உள்ளுணர்வு சரியாக இருக்கிறது, மேலும் அதனுடைய பாதிப்பு சுற்றுப்புற சூழ்நிலை மேல் ஏற்படவில்லை என்றால்
சக்திசாலியான உள்ளுணர்வு இல்லை என்பதாகும். சக்திசாலியான பொருளின் பிரபாவம் அக்கம் பக்கத்தில் அவசியம் ஏற்படுகிறது. அது மறைந்திருக்க முடியாது. எனவே தன்னுடைய உள்ளுணர்வையும் தெரிந்து கொள்வதற்காக உள்ளுணர்வின் பாதிப்பு சுற்றுப்புற சூழ்நிலை மேல் எப்படி இருக்கிறது என்று இதையும் சோதனை செய்யுங்கள். சுற்றுப்புற சூழ்நிலை ஒருவேளை வேறு எதுவாக தென்படுகிறது என்றால் தன்னுடைய உள்ளுணர்வில் பலகீனம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலகீனத்தை அகற்ற வேண்டும். இன்றைய நாட்களில் நாலாபுறங்களிலும் உள்ள சேவையின் ரிசல்ட்டாக முக்கியமாக என்ன தென்படுகிறது? வாத்தியத்தை இசைப்பதில் மிகப்பெரிய திறமைசாலிகளாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் வாத்தியத்தில் செல்வதனால் ரகசியத்திலிருந்து நகர்ந்து வந்து விட்டீர்கள். ரகசியம் அறிந்து நடப்பவராக ஆக வேண்டும். ஆனால் வாத்திய சுரூபமானவராக ஆகிவிட்டீர்கள். வாத்தியம் மற்றும் ரகசியம் இரண்டும் சேர்ந்தே சமமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு விஷயம் அதிக சக்தியோடு இருக்கிறது மற்றும் இன்னொரு விஷயம் குப்தமாக மறைவாக இருக்கிறது என்றால் ரிசல்ட்டும் குப்தமாக இருந்து விடுகிறது. வாத்தியத்தை இசைப்பதிலோ அனைவரும் மிகுந்த திறமைசாலிகளாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் ரகசியம் தெரிந்து நடப்பவர்களாகவும் ஆக வேண்டும். எனவே இப்பொழுது ரகசியம் தெரிந்து நடப்பவராக ஆகுங்கள். யோக சுரூபமானவராக ஆகுங்கள். நல்லது. அந்த மாதிரி ரகசியம் தெரிந்து நடப்பவர்களுக்கு, யோக சுரூபமானவர்களுக்கு, யுக்தி யுக்தானவர்களுக்கு நமஸ்காரம். வரதானம்: ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பல கோடி மடங்கு சம்பாத்தியத்தை சேமிக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக. நாடகத்தில் சங்கமயுகத்திற்கு ஒரு நொடியில் பல கோடி மடங்கின் சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான வரதானம் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி வரதானத்தை தனக்காக சேமிப்பு செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுக்காக தானம் செய்யுங்கள். அதேபோல் எண்ணத்தின் பொக்கிஷத்தை, ஞானத்தின் பொக்கிஷத்தை, ஸ்தூல செல்வம் என்ற பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்தி பல கோடி மடங்கு சம்பாத்தியத்தை சேமிப்பு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த நேரம் ஸ்தூல செல்வத்தையும் ஈஸ்வரன் காரியத்திற்காக சமர்ப்பணம் செய்வதனால் ஒரு நயா பைசா கூட ஒரு ரத்தினத்திற்கு சமமாக மதிப்புள்ளதாக ஆகிவிடுகிறது. எனவே இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காக மற்றும் சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: எங்கு உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறதோ அங்கு அனைவரின் உதவி சுலபமாக பிராப்தியாகிறது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।